ஐயா வணக்கம். தெய்வமணி மாலையில் 16வது பாடலை பார்ப்போம். அன்பர்கள் 31 பாடல்களையும் பாட பழகிக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாளைக்கு அது பழகுங்க, அது மனதில் நின்றுடும். தான் இறைவனிடம் வேண்டும் பொழுதெல்லாம் இந்த அடிகள் நமக்கு உதவும். அதுபோல் தன் பிள்ளைகளை வளர்க்கவும் இப்பாடல்கள் புகுத்துங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. சீர்காழி இது யார் கேட்டாலும் மனம் லயித்திடும். விரும்பாத பிள்ளையும் அதை விரும்ப ஆரம்பித்து விடுவான். அது ஒரு நல்ல கடவுள் கொடுத்த ஒரு அருள். அதை கொடுத்து மேற்கொண்டு நம்முடைய பக்தி மயத்தையும் சைவ நெறிகளையும் நமக்குள் பரப்பிக்கொள்ளே இருக்க வேண்டும். நம் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் தெரியாமல் போனால் இப்போ நம்ம நிறைய அறிமுகம் இல்லாமல் நம்ம கைவிட்டும் போயிடுது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் அதில் தொடரவும் இல்லை. அது அந்த பாழ்நிலை வரக்கூடாது. அதனால் தன் பிள்ளைகளுக்கு முக்கியமாக இதை கொடுக்கவும், பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் நண்பர்களுக்கும் இதை வெளிப்படுத்தி இதை கொஞ்சம் விரிவுபடுத்துங்கள். இதில் எந்த ஆதாயத்துக்கும் நான் இங்கு வந்து தங்களுக்கு என் பெருமைக்கோ எதுக்கோ நான் எதுவும் புகழ்த்திடவில்லை. எந்த இதுவும் காரணமும் கிடையாது. சைவப்பற்று தமிழனாய் பிறந்ததுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டாக கருதி, காலநிலையை பொறுத்து எனக்கு வயதாகி இப்போதான் இதெல்லாம் நான் அதிகம். ஏன்னா இப்போ காண்றது ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு 10 வருஷம் கூட எப்பவுமே குறும்பு தான். ரொம்ப நாளாகவே நம்ம அழிக்கணும்னு இருக்குது. இருந்தாலும் இந்த தீவிரம் பல முனைகளிலிருந்து நமக்கு அழிவுக்கு ஆட்கள் நம்மளை நண்பர்களாகவே சூழ்ந்திருக்கிறவங்களே நம்மளை அழிக்கிறோம். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு போய்விட்டது. அதனால் இதுக்கு எப்படி என்றது தெரியாததுனால என்னால் முடிந்த தொண்டை செய்ய ஆசைப்பட்டு தான் இப்படி நான் வெளிவந்திருக்கிறேன். அதை உங்களுக்கு பிடித்திருந்தால் விரிவுபடுத்துங்கள். வணக்கம். அடுத்து பாட்டை பார்ப்போம். 16வது பாட்டு. சடமாகி இன்பம் தராதாகி மிகு பெரு சஞ்சலாகாரமாகி. எல்லாமே அவர் பாடலில் காலம்புறமாக அப்படி தான் பாடியிருக்காரு. இந்த உடம்பு இப்படி இது வச்சிருக்குது, அது இருக்க 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 அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அது முழுமையாயிடணும். எனக்கும் முழுமை ஆனவர் தான். ஆனால் இறைவனுடைய கட்டளை அவருக்கும் தெரியாது. இங்கே சேவை செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுது. இப்போ நம்ம இருக்கிறோம், அப்பான்னு இருக்கிறோமே. 10 வயசுலேயே அப்பன் சேர்த்து போகிறான். 50 60 வயசு 60 வயசுக்கு மேலே தான் சாகும். எதுக்காக அவ்வளோ நாள் இருக்கணும்? ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு போயிடலாம்ல. ஏன் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு தன் மகனுக்கு வழிகாட்டுவதற்காக ஒவ்வொரு இந்த சங்கிலி மாதிரி தொடர்ந்து வரணும். அதுக்காக தான் இறைவன் இப்படி கொடுத்துருக்காரு. அதுபோல் தான் அருளாளர்களும் நமக்கு பெரிய தந்தையாக இருக்கிறது. எல்லாருக்கும் தந்தை மாதிரி ஆக்கி அவர்களுக்கு அருள் நிறைந்த ஞானத்தினுடைய இதை நமக்கு தெரிவிக்கிறாங்க. தகப்பனாக இருக்கிறவனா சொல்லலாம், உலக வாழ்க்கையில் நெறிய கற்றுக் கொடுப்பான், வாழ்முறை கற்றுக் கொடுப்பான், பையனுக்கு தன் அனுபவங்களை ஊட்டுவான். அதனால தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னது. சும்மா எல்லாம் வார்த்தைகள் வரல ஐயா. அந்த தமிழருடைய வரலாறையும் பார்த்தீங்கன்னா ஆனந்தப்படுவதுக்கு அளவே இருக்காது. அவ்வளோ விஷயம். இதெல்லாம் எந்த இதில் இருக்கு ஐயா? எல்லாம் பேசுகிறான். எனது உயர்ந்து எந்த மதம் பிடிச்சு திரிகிறானுங்க. ஒருத்தனை அழிக்க பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் எங்கே சொல்லுங்கள்? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. ஆனால் உள்ள கருவறை இறைவன். அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தந்தை அவருக்கு வயசு காலம் இருக்கிறதே தன் பிள்ளைகளுக்கு அந்த
தொடர்பை கொடுக்கணுன்றதுக்காகத்தான். அதுபோல் அருளாளர்கள் ஞான தொடர்பை கொடுக்குறாருங்க. அதனால் இவர் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு சோதிக்கிற நிலையிலே இருப்பார். தனக்கு இன்னும் ஆகலையா நமக்கு இல்லையான்ற. அதனால தான் இத்தனை பாடல்களும் ஒரு தன் உடலை பற்றிய சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஒரு பாடலே முடித்திருக்கூடாதா சொல்கிறதுக்கு இது இல்லை. அதனால் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, சடமாகி இன்பம் தராதாகி மிகு பெரு சஞ்சலாகாரமாகி. சடமாகி உடல் இந்த உடல் சடம், அது இன்பம் தராது. இந்த உடல் மட்டும் அதோட கூட்டு சேர்ந்து மனம் என்னும் ஒரு இறைநிலை உள்ளே இருந்து அதுக்கு ஒரு நல்லது கொடுக்கும்போது தான் அதனுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே வர்றது. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இல்லை. அதனால் இந்த சடமாகின்னும் தராது, மிகுந்த சஞ்சலத்தை தான் உண்டாக்கும். சஞ்சலாகாரமாகி சற்றாகி வெளிமையில் பற்றாகி ஓடும் நீ தன்மை பெறும் செல்வம் வந்தோன்றார். இது ஒன்றும் தராது. ஆனால் சற்றாகி வெளிமயல் பற்றாகி, வெளியிருக்க வெற்றிடம் அதில் பற்றாகி, இந்த உடல் அதோட பற்றாகி ஐக்கியப்பட்டு சிங்க்ரனைஸ் பண்ணி ஐக்கியப்பட்டு இந்த தன்மை பற்றாகி ஓடும், அதோட ஒட்டி ஓடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை பெரும் செல்வம் வந்தோ, அது பெரிய செல்வம் இல்லையா எனக்கு என்றது தன்னுடைய ஒவ்வொரு இதையும் நினைத்து பார்க்கிறாரு. விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி. விடமாகினா விஷமாகி, ஒரு கபட நடமாகி, அது மாதிரி ஒரு விஷத்தன்மையான ஒரு குணங்களை வச்சு கபடமாக வெளிப்படுத்தாம உள்ள ஒரு எண்ணத்தோடு ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி. ஆற்றுல வெள்ளம் அடிச்சும் போகிற மாதிரி இது அடிச்சும் போயிடும். நிலைத்து நிற்காத ஒன்று அப்படின்றத வெள்ளமாகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி. ஒரே வேலை அலையாகினா இது அதுன்னு அலைஞ்சி அங்காரம், அதில் நான் இதை செய்தேன் அது செய்தேன் திமிர். அங்கார வலையாகி முதிர்வேனில் ஒரு மேகமாகி. முதிர்வேனில்னா கோடை காலத்தில் தான் மேகங்கள் நிறைய இழுக்கும். அந்த முதிர்வேனில் ஒரு மேகமாகி கடமாய சகடம் ஒரு காலாகி. கடமாயன்னா ஒரு கடமை, கடன், ஏதோ ஒரு கடன் பட்டும். அதனால் இந்த உடல் அந்த வேலையை செய்யுது. அது எங்கே நிற்குது? ஒரு ஆற்றுல நிற்குது. அப்படி சொல்கிறார். உதாரணங்களை எங்கெங்கேயோ எடுத்து அந்த எப்படியே போடுறார். விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி. கடமாய சகடம் ஒரு காலாகி நீடு வாய் காலோடு நீராகியே. இந்த சடம் போல் அங்கே போய் நின்று ஒரு காவாயில் நின்று அந்த காவா தண்ணி அடிச்சும் போது, அந்த தண்ணி அடிச்சும் போத வழி அதில் ஒன்றும் கிடைக்கல நமக்கு, அது பாட்டும் போயிட்டே இருக்குது. அது மாதிரி உன்னுடைய இது ஒவ்வொரு நாளும் அன்றாட இது போயிட்டே இருக்குது. எதையும் பிடிச்சி உன்னால் வச்சுக்க முடியல. இந்த அது மாதிரி போயிடுது. கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாதுழலும் இது கருதாத வகை அருளுவாய். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் கற்பிலா மகளிர் போல், கற்பிலா மகளிர்னா அதான்
நல்ல பெண்கள் அல்ல, பல ஆண்களை பார்க்கக்கூடியது, காமத்துக்காகவே விளையாடக்கூடிய பெண்கள் அவங்கள தான். கற்புடைய மகளிர்லாம் அது சேர்க்கல. நான் சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிறத அவரை கொண்டு வரல. அதனால தான் அந்த கற்பிலா மகளிர் போல் பொறுப்பில்லாத உழலும், பொறுப்பில்லாமல் உழக்கூடிய இது கருதாத வகை அருளுவாய். அப்பேற்பட்ட பெண்கள்லாம் பார்த்தா நமக்கு வராது. அதுங்களோட போய் விளையாடிக்கின்னு போய்ங்கன்னு ஜாலியாக வாழ்க்கையை தள்ளியும் போகிறது. அந்த பொறுப்பில்லாத அதுக்குள்ளே எனக்கு உழல்வதுக்கு என்னை கருதாத வகை அருளும். அதில் நான் ஒரு லிஸ்ட்டாக ஆகக்கூடாது, ஒரு இதாக ஆளாகக்கூடாது, நான் தப்பி தவறி ஆகிடக்கூடாது. அது மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்து போகும்போதோ, வாழ்க்கையில் பலரை சந்திக்கும் போது இப்பேற்பட்ட சந்திப்புகளும் நடக்கும். அதில் அந்த மாதிரி நடக்கும்பொழுது அதிலெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்றது எதுக்கும் ஒரு தனக்குன்னு ஒரு தனியாக ஒரு மனிதன் இருந்தால் எதையும் சிந்திக்க மாட்டான். தனக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். நம்ம எந்த விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கண்ணாடி மாதிரி நம்மளுடைய இதை போட்டு பார்த்தா தெரியும் நல்லது கெட்டது. அதுபோல தான் அவருக்கு இறைவன் ஒவ்வொன்றையும் அவர் ஒன்றும் அதில் போகிறதில்ல. ஆனால் அது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அதை போட்டு பார்த்துக்கிறாரு இறைவனிடம். இறைவன் தான் அவருடைய தந்தை. அதனால் தந்தைக்கிட்ட சொல்லியப்பா இது இப்படி இதெல்லாம் வந்துடக்கூடாது, போகக்கூடாதுன்னு கேட்குறது இது ஒரு இயல்பு. கற்பிலா மகளிர் போல் பொறுப்பிலாதுழலும் இது கருதாத வகை அருளுவாய். தடமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்த வெயிலே. சண்முகத் துய்யமணி உன்முகத் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று இந்த பாடலை முடிக்கிறார். ரொம்ப அழகான பாடல் தான், நல்லா இருக்கு. சடமாகி இன்பம் தராதாகி மிகு பெரு சஞ்சலாகாரமாகி சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெரு செல்வம் அந்தோ. விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளமாகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி முதிர்வேனில் ஒரு மேகமாகி கடமாய சகடமுறு காலாகி நீர் நீடுவாய் காலோடும் நீராகியே. கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாதுழலும் இது கருதாத வகை அருளுவாய். தடமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவே. தன்முகத் துய்யமணி உன்முகத் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. அடுத்து 17வது பாடலை பார்ப்போம். சீர்காழி கோவிந்தராஜன் பாடலை கேட்டு மனமகிழ்வீர். வணக்கம். சடமாகி இன்பம் தராதாகி மிகு பெருஞ்சஞ்சலாகாரமாகி சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெரு செல்வம் அந்தோ. சடமாகி இன்பம் தராதாகி மிகு பெரும் சஞ்சலாகாரமாகி சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெரு செல்வம் அந்தோ. சடமாகி இன்பம் தாராதாகி மிகு பெரும் சஞ்சலாகாரமாகி சற்ற
பற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெரு செல்வம் அந்தோ விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளம் ஆகி விடமாகி ஒரு கபட நடமாகி ஆற்றிடை விரைந்து செல்லும் வெள்ளம் ஆகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி முதிர்வேணில் ஒரு மேகம் ஆகி வேலை அலையாகி ஆங்கார வலையாகி முதிர்வேணில் ஒரு மேகம் ஆகி கடமாய சகடமுறு காலாகி நீடு வாய்க்காலோடும் நீராகியே கடமாய சகடமுறு காலாகி நீடு வாய்க்காலோடும் நீராகியே கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாதுழலும் இது கருதாத வகை அருளுவாய் கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாதுழலும் இது கருதாத வகை அருளுவாய் தடமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே தடமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணி